ஓகே, இப்போ ஸ்பாய்லர் இந்த 2026 தேர்தலில் ஸ்பாய்லராக தான் தாவேக்கா இருக்குமா, இல்லைன்னா ஸ்பாய்லராக நாம் தமிழர் இருக்குமா? இந்த ரெண்டு பேரில் ஸ்பாய்லர் வந்து பெரிய ஸ்பாய்லராக இருக்க போது யாருன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? இந்த முறை தாவேக்கா தான் அதிகமான ஸ்பாய்லரா இருப்பாங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்களது 8% வாக்கு வங்கி என்பது ஒரு 5% சுருங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிக தாக்கத்தை இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை ஒரு ஸ்பாயிலிங் போர்ஸா வந்து அவங்க இருப்பாங்க. தாவேக்கா தான் இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் வந்து இந்த தந்தை பெரியார் எதிர்ப்பு, அது தவிர இயற்கை வேளாண்மை, கால்நடைகளுக்கான மாநாடு என்று ஒரு புதிய பாணி அரசியலை இந்த முறை எடுத்திருப்பது அந்த இளைஞர்களை தம் பக்கம் இழுப்பதற்கும் விஜயால் அந்த வாக்குகள் மாறுவதை தவிர்ப்பதற்கும் அவர்கள் ஒரு புதிய வியூகத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த தந்தை பெரியார் எதிர்ப்பு சித்தாந்த அரசியல் இங்க எடுபடுமா தாருங்க? அதாவது மகாராஷ்டிரால சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல, மேயர் தேர்தல்ல பார்த்தீங்கன்னா நான் மராத்தி பேசுறவங்க தான் அதிகமா பாம்பே முனிசிபாலிட்டியில ஜெயிச்சிருக்கிறாங்க. சிவசேனாவுடைய சித்தாந்தம் என்ன? மராட்டியர்களுக்கே பாம்பே என்றுதான் இருந்தது. அப்ப சீமான் என்ன சொல்றாரு? தமிழ்நாடு தமிழர்களுக்கு, இதுதான் அவருடைய அந்த கோரிக்கையே. கிட்டத்தட்ட அந்த சிவசேனாவுடைய கோரிக்கையை ஒட்டித்தான் சீமான் தன்னுடைய கோரிக்கைகளை முன்னெடுக்கிறார். ஒரு வளர்ச்சி அரசியலை நோக்கி தமிழகம் பயணிக்கிற பொழுது அந்த கோரிக்கைகள் பெரிய அளவுல எடுபடாது. அவருக்குன்னு சில வாக்கு வங்கிகள் இருக்கும், காலங்காலத்துக்கு 4% 5% இருக்கும். ஆனா பெரிய அளவுல ஒரு அரசியல் தாக்கத்தை அவரால் உருவாக்கி விட முடியாது. அடுத்து பெரியார் என்பவர் அது வந்து ஒரு அடிப்படை சித்தாந்தம். பெரியாரது கொள்கைகளில் இருந்து அண்ணாவே வேறுபட்டு திமுகவை துவக்கினார். அண்ணா வழியில கலைஞர் பயணிக்கவில்லை என்றுதான் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடங்கினார். அப்ப அந்த பெரியார்கிட்ட என்ன குறைகள் திரு சீமான் சொல்கிறாரோ அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் சரி செய்து மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில அந்த கொள்கைகளை இன்றைக்கு அண்ணா திமுக முன்னெடுத்து செல்கிறது, திமுகவும் முன்னெடுத்து செல்கிறது. அதனால பெரியாரை சீமான் பேசுறதுனால அவருடைய வாக்கு வங்கி உயர்ந்து விடாது. இல்ல, இன்னொன்று முக்கியமா ஒன்று சொன்னீங்க, தமிழ் தேசிய அரசியலுக்கு பெரிய அளவில் எதிர்காலம் இல்லை என்று. ஏனென்றால் இது தமிழ் தேசிய அரசியல் என்பது அந்த அண்ணா காலத்தில் இருந்தே, இவக்கு சம்பத் காலத்தில் இருந்தே அது தமிழ் தேசிய அரசியலுங்கிறதுக்கு ஒவ்வொரு தலைவர்களாக தொடர்ந்து உருவாகி கொண்டே தான் வருகிறார்கள். ஆனாலும் அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு நீங்கள் கூறியது போல ஒரு வாக்கு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அது வளராது என்பதை வந்து ஓரளவு சீமான் உடைத்திருக்கிறார். அந்த 8% என்பது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுதான் இந்த கடந்த 2024 தேர்தலில் அவர் வந்து பெற்றிருக்கிறார். இப்போது அதோடு கூடுதலாக அந்த பெரியார் எதிர்ப்பு என்று அந்த பிஜேபி வாக்குகளை கூட சிறிது அவர் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அந்த முயற்சி பலன் அளிக்குமா அளிக்காதா? தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்றீங்களா சார்? அதாவது நீங்க சீமான் இருக்கிற வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர்களது வாக்கு வங்கி என்பது ஒரு நிரந்தர வாக்கு வங்கியாக ஒரு கட்சியில நிலைக்கிறது இல்ல. நீங்க திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர வாக்கு வங்கி, அண்ணா திமுகவுக்கு ஒரு நிரந்தர வாக்கு வங்கி, சீமானுக்கு கிடைத்த வாக்கு வங்கி, அண்ணாமலைக்கு கிடைத்த வாக்கு வங்கி, விஜய்க்கு கிடைக்கிற வாக்கு வங்கியில் ஒரு பகுதி, அதாவது ஃப்ரஸ்ட்ரேட்டட் இளைஞர்கள், மாற்றத்தை எதிர்நோக்குகிற இளைஞர்கள், நிரந்தரமாக ஒருவர் பின்னால் செல்வதை விட ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒருவரை ஆதரிக்கிறார்கள். இவர்கள் ஒரு காலத்தில் சீமானை ஆதரித்தார்கள், அதன் பிறகு அண்ணாமலையை ஆதரித்தார்கள், தற்பொழுது விஜய் என்று வருகிற பொழுது அதில் பலர் விஜயை ஆதரிக்கிறார்கள். அதனால விஜய்க்குமே அந்த அவரோடு பயணிக்கிற வாக்கு வங்கி நிரந்தர வாக்கு வங்கியாக இருக்காது அவர் இடத்துல. அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங், இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்டு, இட்ஸ் a floating vote bank. ஓகே, இப்போ விஜய்க்கு வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அது நெருக்கடி கொடுக்கதான் நினைக்கிறீங்களா? அது இயல்பான சென்சார் நடைமுறைகள் தானா? இதற்கு முன்பு அதை சிலர் வந்து உலகம் சுற்று வாலிபனுக்கு நெருக்கடி கொடுத்தது போல, அன்றைய மாநில அரசு நெருக்கடி கொடுத்ததை போல இப்போது விஜய்க்கு மத்திய மாநில அரசுகள் ஒரு நெருக்கடியை கொடுக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனமும் ஒரு கருத்தும் வைக்கப்படுகிறது. நீங்கள் இந்த 2 காலகட்டத்தையுமே பார்த்திருப்பீங்க.
அந்த அதிமுக தொடங்கிய காலகட்டத்தில் அது போன்ற எதிர்ப்பும் அதற்கு உண்டான எழுச்சியும், இப்போது விஜய்க்கு அதற்கான ஒரு எதிர்ப்பும் எழுச்சியும் அவருடைய படத்துக்கு தடை போடுவது அந்த அரசியல் நெருக்கடின்னு தான் நினைக்கிறீங்களா? சாதாரண நடைமுறையாது? உலகம் சுற்றும் வாலிபனுக்கு நெருக்கடி வந்த பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை எதிர்கொண்டார். அந்த படத்தை வெற்றிகரமா குறிப்பிட்ட நேரத்துல வெளியிட்டார். விஜயை பொறுத்த வரைக்கும் இது போல அவரது படங்களுக்கு நெருக்கடி வருவது இது முதல் முறை அல்ல. கருணாநிதி அவர்கள் காலத்துல வந்திருக்கு, ஜெயலலிதா அம்மா காலத்துல வந்திருக்கு, இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயே வந்திருக்கு, இன்றைக்கு வந்திருக்கு. அதனால இதுவரை வந்ததே இல்ல, இப்பதான் வந்திருக்கு என்றால் அது அரசியல். அவருடைய படத்துக்கு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வந்திருக்கு. அதனால இதுல நம்ம பெரிய அளவுக்கு இதை நம்ம அரசியலா பார்க்க முடியாது.